ஆமை காட்டில் தனியாக நடந்து கொண்டிருந்தது. அந்த ஆமை புத்திசாலித்தனமாக செயல்படும். ஒரு நரி ஆமையின் பக்கத்தில் வந்தது. ஆமையே, நீ இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நான் சுவாசித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறேன். நான் உன் உடலை கிழித்து உன் சதை சாப்பிட ஆசைப்படுகிறேன். ஆனால் நீ உன் உறைவிடம் உள்ளே சென்று விடுகிறாய். நான் உன் உறைவிடத்தை உடைக்கப் போகிறேன். இப்போதுதான் உண்மையிலேயே நீ உன் வாழ்க்கையை அனுபவிக்கப் போகிறாய். கர்ணனுக்கு எப்படி கவச குண்டலம் இருக்கும் வரை கர்ணனை வீழ்த்த முடியாதோ அதுபோல்தான் எனக்கு இந்த கவசம் இருக்கும் வரை உன்னால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. உன்னைத்தான் நான் ஒன்றும் செய்ய முடியாதே. சரி, நாம் நண்பர்களாகி விடுவோம். நீ உன் உறைவிடம் உள்ளே செல்லும்போது மிகவும் சுருங்கி போகிறாய். நான் உனக்கு பெரிய உறைவிடம் கட்டித் தருகிறேன். நீ அதனுள் சென்று விடு. நீயே ஒரு யோசனை சொல்லேன். எனக்கென்று ஒரு பெரிய இடம் இருந்தால் நான் இந்த கூட்டை விட்டு வெளியே வந்து விடுவேன். நீ எனக்கு தோட்டத்தில் ஒரு குகையை கட்டிக் கொடு. நான் இந்த கவசத்தை விடுத்து அந்த குகையினுள் சென்று விடுகிறேன். நீ சரியாகத்தான் சொல்கிறாய். நான் உனக்காக அதே செய்கிறேன். நரி ஆமைக்காக ஒரு பெரிய தோட்டத்தில் குகையை தோண்டியது. ஆமை உடனே அந்த குகையினுள் சென்று மறைந்து கொண்டது. நரி காத்திருந்து காத்திருந்து சோர்ந்து விட்டது. நீ எப்போது வெளியே வருவாய்? நீ உன் கவசமான உறைவிடத்தை கலத்திவிட்டு வெளியே வா. நீ சென்று விட்டால் நான் இந்த இடத்தை விட்டு வெளியே வருவேன். உன் தந்திரம் எனக்கு தெரியும். நரி சோர்ந்து போய் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டது. ஞானியான ஆமை மெதுவாக அந்த குகையை விட்டு வெளியே வந்தது. ஆமை தன் புத்தியை கையாண்டு பாதுகாப்புடன் இருந்தது. இதேபோல் உங்கள் புத்தியை பயன்படுத்தி உங்கள் பிரச்சனைகளை சுமூகமாக தீர்த்து கொள்ளுங்கள். தூங்கிக் கொண்டிருந்தான். அவனுக்கு ஒரு கனவு வந்தது. அவன் விவசாயம் செய்யும் இடத்தில் புதையல் இருப்பதாக கனவு வந்தது. வள்ளி, வள்ளி, நமக்கு புதையல் கிடைக்கப் போகுது. நம்ம கஷ்டமெல்லாம் தீரப்போகுது. என்ன உளறீங்க? ஏதாவது வேலை இருந்தா போய் பாருங்க. என்னுடைய பகல் கனவு நிறைய தடவை பளிச்சிருக்கு. நிறைய கடனில் வேற உள்ளோம். விவசாயமும் சரி வேற போகல. ஆண்டவனா பார்த்து தான் நமக்கு ஒரு நல்ல யோசனை சொல்லியிருக்கிறார் போல. நான் உடனே நம் தோட்டத்திற்கு சென்று பார்க்கிறேன். ஆனால் அங்கு எந்த புதையலுமே இல்லை. வள்ளி, வள்ளி, நான் நம் தோட்டத்திற்கு சென்று பார்த்தேன். ஆனால் அங்கு எந்த புதையலுமே இல்லை. வெறும் பாறைகளும் சேரும் சகதியும் மட்டும்தான் உள்ளது. நான் தான் சொன்னேனே, உருப்படியா ஏதாவது வேலை இருந்தா பாருங்க. நிறைய கடனில் உள்ளோம். விவசாயமும் சரியில்லை. பிள்ளைகளுக்கு பள்ளி கட்டணம், வாடகை, நகை கடன் அப்படின்னு நிறைய கடன் இருக்கு. நீங்கள் வெளியே சென்று ஏதாவது வேலை பார்த்து பணத்துடன் வாருங்கள். நாளை நகை கடனுக்கு வட்டி கட்ட வேண்டும். இல்லையில் நகை மூழ்கி போய்விடும். கடன் பிரச்சனையால் வெளியில் அவனுக்கு எங்கும் வேலை கிடைக்கவில்லை. மறுபடியும் அவன் தூங்கிக் கொண்டிருந்த வேளையில் அதே கனவு. உடனே எழுந்து அந்த இடத்திற்கு சென்றான். சரி, சகதிகளை அகற்றி நோண்டி பார்ப்போம் என்று முயற்சி செய்தான். பாறைகளை அகற்றி சகதிகளை கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றிய போதுதான் ஒரு குகை அவன் கண்ணில் தென்பட்டது. என்ன செய்வதென்றே திகைத்து விழித்து கொண்டிருந்தான். சரி, இருந்து என்னதான் சாதித்தோம்? உள்ளே சென்று பார்ப்போம் என்று புதையலை தேடி மனதில் தைரியத்தை வளர்த்து கொண்டு உள்ளே சென்றான். உள்ளே நுழைந்ததும் ஒரு பெரிய பள்ளம். அதை தாண்ட வேண்டி இருந்தது. மனதில் தைரியத்தை வளர்த்து கொண்டு முழு முயற்சியுடன் தாண்டினான். முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து முன்னோக்கி நடந்தான். ஏதோ ஒரு பயமுறுத்தும் சத்தம் அவனை பயமுறுத்தியது. திடீரென்று ஒரு பேய் அவன் முன்னே தோன்றியது. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் இந்த குகையினுள் வந்து இருப்பாய்? உன்னை உயிருடன் விடப்போவது இல்லை. உன்னை இங்கேயே கொன்று விடுகிறேன் பார். உன்னைப் போல் ஒரு மனித மாமிசத்திற்காகத்தான் இத்தனை வருட காலம் காத்து கொண்டிருந்தேன். இந்த குகையினுள்ளே வரும் எந்த உயிரையும் நான் விட்டு வைப்பதில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் உயிரற்றவைகளை விட உயிர் உள்ளவைகளுக்குத்தான் சக்தி அதிகம். உன்னால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. உன்னால என்னை பயமுறுத்த முயற்சி செய்ய மட்டுமே முடியும். ஆனால் உன்னை பார்த்து எனக்கு துளியும் பயம் இல்லை. உன்னை விட எனக்கு தான் சக்தி அதிகம். நாய்க்கு கூட பயப்படுவேன். உன்னைப் போல் பேய்க்கு நான் ஒருபோதும் பயப்பட மாட்டேன். வழியை விடு. எல்லோரும் என்னை பார்த்து பயந்து விடுவார்கள், ஓடி விடுவார்கள், இல்லையேல் மயங்கி விடுவார்கள். ஆனால் நீயோ என்னை எதிர்த்து தைரியமாக பேசினாய். உன்னைப் போல் ஒரு தைரியசாலிக்குத்தான் இந்த புதையல் கிடைக்க வேண்டும். முன்னேறி செல் என்று சொல்லி அந்த பேய் மறைந்தது. முத்து முன்னேறி சென்று குகையின் கடைசி பகுதிக்கு சென்றான்.
ஐயோ, இங்கே ஒரு புதையலுமே இல்லையே. இவ்வளோ முயற்சி செஞ்சும் என் மேலே முழு நம்பிக்கையும் வச்சும் இவ்வளோ தூரம் வந்தும் இங்கே ஒரு புதையலும் இல்லையே. என்ன பண்ணுறது? என் மனைவிக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? யாரோ வர சத்தம் கேட்குதே, யார் அது? யார் நீ? உனக்கு என்ன தைரியம்? எப்படி இந்த குகையினுள் இவ்வளோ தூரம் வந்தாய்? இவ்வளோ தூரம் வருவதற்கு பெரிய தைரியம் வேண்டும். உள்ளே வருபவர்களை விரட்ட என் சீடனை பேய் ரூபத்தில் வைத்திருந்தேன். அவனையும் தாண்டி இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய். உனக்கு என்ன வேண்டும்? எதையோ தேடி வந்திருக்கிறாய், சொல். முனிவரே, வணக்கம். நான் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களைத்தான் அதிகம் அனுபவித்து விட்டேன். வாழ்க்கையை வெறுத்து இந்த குகையினுள் நுழைந்தேன். நான் புதையலை தேடி வந்துள்ளேன். நீங்கள் மனது வைத்தால் புதையல் கிடைக்கும். அதற்கு நான் கூறும் கேள்விக்கு நீ பதில் கூற வேண்டும். தைரியமானவனுக்கு மட்டும் இந்த புதையல் இல்லை, புத்திசாலியாகவும் இருக்க வேண்டும். அவனுக்குத்தான் இந்த புதையல் கிடைக்க வேண்டும். ஒரு குளத்தில் பூக்கள் உள்ளன. இன்று எத்தனை பூக்கள் உள்ளனவோ நாளை இரட்டிப்பாகும். இன்று ஒரு பூ இருந்தால் நாளை இரண்டாகும். இப்படியே 15 நாட்களில் அந்த குளம் பூக்களால் பாதி நிரம்பிவிட்டன. இன்னும் எத்தனை நாட்கள் இருந்தால் அந்த குளம் முழுவதும் பூக்களால் நிரம்பிவிடும்? சிறிது நேரம் முத்து யோசித்த பிறகு பதில் கூறினான். முனிவரே, ஒரு நாளில் தான் பூக்கள் இரட்டிப்பாகி விடுமே. மீதம் ஒரு நாள் இருந்தால் போதும், அந்த குளம் முழுவதும் பூக்களால் நிரம்பிவிடும். முனிவர் அகமகிழ்ந்து அந்த புதையலை முத்துவிடம் கொடுத்தார். பிறகு இந்த குகையை விட்டு வெளியேறும் பாதையையும் காட்டினார். முத்து, உண்மையான புதையல் இதுவல்ல. உன்னுடைய திறமைத்தான் உண்மையான புதையல். அதை வைத்து நீ இன்னும் பல மடங்கு சம்பாதிப்பாய். வாழ்க வளமுடன். எவனொருவன் தன் மீது நம்பிக்கை வைத்து விடாமுயற்சியில் முழு மனதுடன் போராடுகிறானோ அவனுக்கு வெற்றி நிச்சயம். ஒரு நாள் ஒரு காகம் மிகவும் தாகம் அடைந்தது. அது தண்ணீர் தேடி அங்கும் இங்கும் அலைந்து வெப்பத்தில் கசிந்து கொண்டிருந்தது. வெகுநேரம் தேடிய பிறகு ஒரு வீட்டின் அருகே பானை இருப்பதை கண்டது. காகம் மகிழ்ச்சியுடன் அங்கு பறந்து வந்தது. அந்த பானையின் மீது அமர்ந்து உள்ளே பார்த்தது. அதில் தண்ணீர் இருந்தது. ஆனால் தண்ணீர் மிகவும் அடியில் இருந்தது. காகம் அதை எப்படியாவது குடித்து தாகத்தை தீர்க்க முடியும் என்று யோசித்தது. அது அருகில் உள்ள ஒரு கல்லை எடுத்துக்கொண்டு அந்த பானையினுள்ளே போட்டது. தண்ணீர் கொஞ்சம் மேலே வந்தது. காகம் இதேபோல் பல கற்களை எடுத்துக்கொண்டு பானையினுள்ளே போட்டது. மெதுவாக தண்ணீர் மேலே வந்தது. இறுதியில் தண்ணீர் காகம் எட்டும் அளவுக்கு வந்தது. காகம் தன்னுடைய அறிவாற்றலால் தாகத்தை தீர்த்தது. இது நமக்கு எந்த ஒரு சிக்கலையும் நிதானமாக யோசித்து சிரமப்பட்டு தீர்க்க முடியும் என்பதை உணர்த்துகிறது. காகம் தனது புத்திசாலித்தனத்தாலும் நிரந்தர முயற்சியாலும் தாகத்தை தீர்த்துவிட்டு மகிழ்ச்சியுடன் பறந்து சென்றது. நான் விறகு வெற்ற வேலைக்கு போறேன். பார்த்து பத்திரமா இரு. சாயந்தரம் தான் வருவேன். சரிங்க, நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. இறைவா, என்னுடைய கோடாலி இந்த ஆற்றில் விழுந்து விட்டதே. நான் என்ன செய்வேன்? இதை வைத்துதான் என்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற முடியும். இறைவா, எனக்கு உதவி செய்யுங்கள் இறைவா. இறைவா, வந்துவிட்டீர்களா? வணங்குகிறேன் இறைவா. ஏன் என்னை அழைத்தாய்? உனக்கு என்ன வேண்டும்? இறைவா, என்னுடைய கோடாலி இந்த ஆற்றில் விழுந்து விட்டது. இதை வைத்துதான் என்னுடைய தினசரி பொழப்பே ஓடுகிறது. இதை வைத்துதான் என் குடும்பத்தை காப்பாற்றுகிறேன் இறைவா. என்னுடைய கோடாலி மட்டும் கிடைத்தால் போதும். அப்படியா? இந்த தங்க கோடாலி உன்னுடையதா? இது என்னுடையது இல்லை இறைவா. அப்போ இந்த வெள்ளி கோடாலி உன்னுடையதா? இல்லை இறைவா, இந்த வெள்ளி கோடாலியும் என்னுடையது இல்லை. இந்த கோடாலி உன்னுடையதா? ஆம் இறைவா, இந்த கோடாலி தான் என்னுடையது. பேராசைப்படாமல் உண்மையை பேசினாய். உன் நேர்மைக்கு என்னுடைய பரிசு இந்த 3 கோடாலியையும் நீயே வைத்துக்கொள். நன்றி இறைவா. இதேபோல் எப்பொழுதும் நீ நேர்மை தவறாமல் இருந்தால் உன்னுடைய வாழ்க்கை தரம் உயரும். மகனே, மேசை மீது 2 பவுலில் சாப்பாடு இருக்கிறது. உனக்கு எது வேண்டுமோ எடுத்துக்கொள்ளலாம். ஓ, அப்படியா? எனக்கு இதுதான் வேண்டும்.
ஆஹா, என்ன டாடி சாப்பாட்டு கடியில் 2 பீஸ் இருக்கு, உங்களுக்கு மட்டும்? நான் தான் முன்கூட்டியே சொன்னேனே, உனக்கு எந்த சாப்பாடு வேணுமோ நீயே செலக்ட் பண்ணிக்கோன்னு. நீ தான் அதை செலக்ட் பண்ண, நான் என்ன பண்றது? மகனே, நேத்து மாதிரி தான் நான் இன்னைக்கும் சொல்றேன். உனக்கு எந்த சாப்பாடு வேணுமோ நீயே செலக்ட் பண்ணிக்க. எனக்கு இந்த சாப்பாடு தான் வேணும். நல்லது, எடுத்துக்க. ஆ, என்ன டாடி இதில் 1 பீஸ் கூட இல்லை? நீ தானே செலக்ட் பண்ண, நான் என்ன பண்றது? இன்னைக்கும் அதே தான் கேட்கிற. உனக்கு 2 சாப்பாட்டுல எது வேணுமோ நீயே செலக்ட் பண்ணிக்க. டாடி, நீங்கள் தான் பெரியவர், இந்த குடும்பத்தின் தலைவர். நீங்கள் எது செஞ்சாலும் எங்களுக்கு நல்லதான் செய்வீங்க. அதனால் நீங்களே செலக்ட் பண்ணி கொடுங்க, நான் அதையே சாப்பிட்றேன். நல்லது, நீ இந்த சாப்பாடு எடுத்துக்கொள், நான் இதை எடுத்துக்கொள்கிறேன். என்ன டாடி, இதில் ஃபிஷ்ஷும் இருக்கு. ரொம்ப நன்றி டாடி. இப்ப புரிஞ்சுக்கோ மகனே, சொன்ன உடனே கேட்காம புத்திசாலித்தனமா யோசிச்சு அதுல சிறந்தது எதுவோ அதை செய்யணும். நல்லாவே புரிஞ்சது டாடி.